விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை குழு வழக்கின் மிக முக்கியமான தீர்ப்பு இன்று ஜனவரி 27, 2026 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக இது படக்குழுவினருக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. படத்திற்கு உடனடியாக U/A சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று முன்னதாக தனி நீதிபதி சிங்கிள் ஜட்ஜ் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு டிவிஷன் பெஞ்ச் இன்று ரத்து செய்துள்ளது. தணிக்கை வாரியம் CBFC தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க போதிய கால அவகாசம் வழங்கப்படாமல் தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கியதாக கூறி இந்த வழக்கை மீண்டும் முதலிலிருந்து விசாரிக்க தனி நீதிபதிக்கே மறு ஆய்வுக்கு அனுப்பி நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மத உணர்வுகள், இராணுவம் மற்றும் வெளிநாட்டு சக்திகள் தொடர்பான காட்சிகள் படத்தில் இருப்பதாக கூறப்படும் புகார்களை தணிக்கை வாரியம் விரிவாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பினால் படத்தின் ரிலீஸ் மேலும் தள்ளிப்போகிறது. தனி நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் எப்போது விசாரிப்பார் என்பதை பொறுத்தே ரிலீஸ் அமையும். தற்போதைய சூழலில் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் படம் வெளியாக வாய்ப்பில்லை. பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் மாதத்தில் ரிலீஸ் ஆகலாம் என திரையுலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே சுமார் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதால் இந்த தாமதம் பெரும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தும் என தயாரிப்பு நிறுவனம் கேவி புரொடக்ஷன்ஸ் கவலை தெரிவித்துள்ளது. ரிலீஸ் தாமதமாவதால் அமேசான் பிரைம் நிறுவனம் ஏற்கனவே சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த தீர்ப்பிற்கு பிறகு அவர்கள் எடுக்கும் முடிவு முக்கியமானது. தீர்ப்பிற்கு எதிராக தயாரிப்பு நிறுவனம் கேவி புரொடக்ஷன்ஸ் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாட ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் படம் ரிலீஸாக இன்னும் சில வாரங்கள் சட்ட போராட்டம் தொடரும் என தெரிகிறது.